முஸ்லீம்க்கும் கிறிஸ்டின்ஸ்க்கும் ஒரு மசூதி ஒரு தேவாலயம் கட்டுறதுக்கு மோடி அவர்கள் பிளான் பண்ணியிருக்காரு. சரியாக அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கிறதுக்கு முந்தின நாள். ஏன்னா இந்த வீடியோவை எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது, ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி காலைல நான் அயோத்தி கோயில் ராமர் கோயில் திறக்கிற அன்றைக்கி காலைல தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த முடிவு எடுக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி கோயில் ராமர் கோயில் திறக்கிறதுக்கு முந்தின நாள் இரவு மோடி அவர்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிஜேபினா ஒரு இந்துத்துவா கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம ஒரு மதவாத கட்சி இல்லைன்னு நிரூபித்தே ஆகணும். இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. என்னென்னா, ராமர் கோயில் ஓப்பன் பண்ண இந்த நாள் இருந்து கரெக்டாக ஒரு வருஷத்துக்குள்ளே இதே பொருள் செலவில் பிஜேபியோடைய கட்சி நிதியிலிருந்து ஒரு மசூதியும் ஒரு தேவாலயம், கிறிஸ்தவர்களுக்கான தேவாலயமும் கட்டித்தர போகிறதா ஒரு முடிவு எடுத்திருக்காரு மோடி. ஸோ இதன் மூலயமா பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை மோடியுடைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இனி வரும் காலங்களில் எந்த ஒரு மதத்துக்குரிய மக்களுக்கு மட்டுமே பொதுவான உடையவர்கள் இல்லை அப்படின்றது, அதாவது இந்து மதத்துக்கு மட்டுமே அவங்க எல்லாமே பண்ணுறாங்க, முஸ்லீம் மதத்தையும் இல்லை கிறிஸ்டின் மதத்தையும் அவங்க புறக்கணிக்கிறாங்க, அவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கட்டமைப்பு இருக்கிறத உடைக்கணும்னு சொல்லி மோடியும் அவங்களுடைய கட்சி சார்ந்தவர்களும் முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ராமர் கோயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் இதுக்கான வாழ்த்தை தெரிவிச்சுட்டு, இந்துக்கான வார்த்தை தெரிவிச்சுட்டு இதை அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க நைட்டே. செம்மையான ஒரு பிளானு. ஏன்னா ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு இந்து கோயிலை போய் திறந்து வைக்கிறாருன்னா, அந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லீமுக்கும் கிறிஸ்டினுக்கும் எவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு என்னடா அது இப்படி கொண்டாடுறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல எல்லாருக்குமே. அவர் வீட்டிலே இருந்தேன்னா ஒரு பெரிய பையன் இருக்கான்னா, அந்த பெரிய பையனை கொஞ்சம் போது பாராட்டும் போது சின்ன பசங்களுக்கு என்னடா நம்மளை கொஞ்சம் மாட்டுறாங்களே, நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தானே இந்த ஒரு நிகழ்வும். ஸோ அப்போ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் குறிப்பாக பிஜேபியோடைய ஃபண்டிலேருந்தே இதை பண்ணணும், அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா, அவர் எந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்காருன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அண்டு இந்த விஷயத்த அயோத்தி கோயில் திறந்துட்டு ப்ரெஸ் மீட் அப்போது சொல்ல போகிறது இன்னொரு பெரிய அளவு ரீச் ஆகும். ஏன்னா அயோத்தி கோயில் திறந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுனதுக்கப்புறம் அது கூடவே இந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததுக்கப்புறம் அண்டு இந்த கோயில் எல்லாரும் யூஸ் போகணும்னு சொன்னதுக்கப்புறம், முஸ்லீம்ஸ்க்கு மசூதி நாங்கள் கட்டித்தர போகிறோம், கிறிஸ்டின்ஸ்க்கு நாங்கள் தேவாலயம் நாங்கள் கட்டித்தர போகிறோம், அதுக்கான அடிக்கால் நாட்டுறது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே, அதாவது இந்த ராமர் கோயில் திறந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் பண்ண போகிறோம். அதுவும் பிஜேபியும் ஃபண்டிங்கில் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதே பொருட்செலவு அளவில் நம்ம அதையும் பண்ணி தருவோம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனசு படைச்சது தான் மோடிஜி. ஸோ இது மூலயமா டெஃபினட்டாக இந்தியாவில் மத அளவில் யாருமே எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும்னு மோடிஜி நம்புகிறாரு. ஸோ பிஜேபியும் நம்புது. ஸோ வெளியிருந்து பார்க்குற நம்மள மாதிரி ஒரு காமனான ஆடியன்ஸுக்கும் டெஃபினட்டாக புரியுது, ஓகே அவங்களோட பார்வை அண்ட் அவங்களோட தொலைநோக்கு சிந்தனை கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் யாராலையும் டெஃபினட்டாக சொல்கிறேன், பிஜேபினா ஒரு இந்துத்துவா கட்சி, சிறுபான்மையருக்கு அச்சுறுத்தலான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாதுல்ல. எவ்வளோ ஒரு சூப்பரான சிந்தனை பாருங்கள். டெஃபினட்டாக இந்த அறிவிப்பை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒன்ஸ் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், மோடிஜியுடைய லெவலே வேறு மாதிரியாக போகுது. ஸோ இந்த வாட்டி நடைபெற போகிற தேர்தலில் இது ஒரு பெரிய அளவுக்கு எதிரொலிக்குன்றது பிஜேபியோட நம்பிக்கை, மோடியோட நம்பிக்கை. இதுதான் ஒரு மாஸ்டர் பிளானாகவே வச்சுருந்துருக்காங்க போல். அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக கோயிலுமே திறக்கிறாங்க. ஸோ ராமர் கோயில் திறக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாஸ்டர் பிளானை வெளியே ப்ரெஸ்ஸில் சொல்லும்போது ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க போகுது மோடிஜியை பிரைம் மினிஸ்டராக செலக்ட் பண்ணதுக்கு அவர் எல்லா வித மக்களையும் பற்றி யோசிக்கிறாரு, எல்லா வித மக்களின் கருத்தையும் எல்லா மக்களின் மனநிலையும் புரிஞ்சுக்கிறாரு, அவங்களுக்கும் ஒரு செக்யூரான ஃபீலை இந்தியாவில் கொடுக்கணும் அப்படின்றதுல
அவர் ரெடியாக இருக்காருன்றதுக்கான இதை விட ஒரு நல்ல உதாரணம் வேறு எதுவுமே கிடையாது. அண்டு இதை அறிவிப்பாக அவர் சொல்லும்போது, மீடியாவில் சொல்லும்போது டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்தியா அளவில் கண்டிப்பாக இது ட்ரெண்டிங் ஆக போகுது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஐடியா. ஸோ இது எப்படி வந்து அவருக்கு நேற்று நைட்டு தோணுச்சுன்னே தெரியல, சொல்ல முடியாது. இந்த ஒரு அறிவிப்புக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து மோடிக்கு வந்து தமிழ்நாட்டிலையுமே கூட ஆதரவு பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு இந்து கோயிலை திறக்கிறாரு அப்படின்னும் போது அவரே வந்து பப்ளிக் ஃபண்டில் அண்ட் பிஜேபியோட ஃபண்டில் இன்னும் ஒரு வருஷத்தில் அடிக்கால் நாட்டி கட்டி கொடுத்துரும். அடுத்த ஒரு வருஷம் அந்த கோவில் கட்டி ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ளே முஸ்லீம்ஸ்க்கும் அப்புறம் கிறிஸ்டின்ஸ்க்கும் ஒரு அவங்களுக்கான வழிபடுற ஒரு இடத்த கட்டி தராரு அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு மத நல்லிணக்கத்தை கொண்டு வரும், அதுக்கான யோசனை எப்படி அவருக்கு தோணுச்சு, அவருடைய பொசிஷன்லேருந்து இது பண்ணணும்னா அவரோட ஓட்டு எவ்வளோ பாதிக்கணும், இது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் சரியான ஒரு பிளான் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற நபரை நம்ம செலக்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டராக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மக்கள்ன்றதுக்கு ஒரு பெருமைப்படுற வகையில் வந்து இந்த ஐடியாவை அவர் பண்ணியிருக்காரு. ராமர் கோயிலை நாளைக்கு திறக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. இந்த அறிவிப்பை ஒன்ஸு அவர் சொன்னதுக்கப்புறம் பாருங்கள், வேறு லெவலில் வந்து ஒரு சென்சேஷன் நியூஸாக ஆக போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து மோடியோட இந்த மூவ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த முடிவு வந்து சாதாரண முடிவு கிடையாது. அந்த பாயிண்டில் எல்லாருக்கும் வந்து கோயில் திறக்க போகிறோம், அதில் என்னென்ன விஷயங்கள் இது தான் திங்க் பண்ணுவாங்க. அதை தாண்டி இன்னொரு சில மக்கள் வந்து இதை நினச்சி அவங்களுக்கும் இது மாதிரி ஒன்று திறந்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது பாருங்கள் அவருக்கு. வேறு லெவலில் அதை பிஜேபியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். அப்போ வந்து நிச்சயமாக சொல்கிறேன், பிஜேபி வந்து மதவாத கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த எண்ணம் எப்போ அவங்களுக்கு வந்ததோ அவங்களுக்கு மதவாத கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ இதுக்கோசமே அவங்களுக்கு ஒரு லைக்கை போடுங்க. ஸோ இப்படிலாம் வந்து சொல்லணும், இப்படிலாம் அவங்க யோசித்தாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்குதுன்னு நான் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் வந்து அதெல்லாம் அவங்க யோசிக்கலை, அதுதான் உண்மை. கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்க அதெல்லாம் யோசிக்கலை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு திறந்துட்டு முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டின் முஸ்லீம் மசூதிக்கோ இல்லை கிறிஸ்டின் தேவாலயத்துக்கோ அவர் போயிட்டு அங்கே இருக்க மக்களுக்கும் வந்து ஏதோ ஒரு வாழ்த்தோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை அவருக்கு பண்ணிட்டோன்னா நாங்கள் இது இந்துக்கான கண்ட்ரி கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு கண்ட்ரி தான், நீங்களாம் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோ இல்லை வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயமோ ப்ரெஸ் மூலியமாவோ இல்லை வந்து ஒரு தேவாலயத்துக்கோ ஒரு மசூதிக்கோ போய் அங்கே இருக்க மக்கள் கூட மீட் பண்ணி அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று பேசினார் இன்னைக்கு அப்படின்னா அதாவது ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க அதுமாரி பண்ணலையே, பண்ண மாட்டாங்க போல். நான் சொன்னதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஃபேக் தான். இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு கற்பனை தானே தவிர ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு மக்களாக இருக்கணும், எல்லாருடைய மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு இயங்குகிற ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்றது தான் அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆசையின் வெளிப்பாடு தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் சத்தியமாக மோடியோ பிஜேபியோ அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கலை. ஆனால் ஏன் எடுக்கலை அப்படின்றது தான் இப்போதைக்கு கேள்வி. ஸோ இந்த பதிவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய கருத்துமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நார்மல், நான் வந்து காமன் மேன், நான் இந்த திமுக கிடையாது, நான் வந்து நாம் தமிழர் கிடையாது, நான் வந்து அதிமுக கிடையாது, நான் பிஜேபி கிடையாது, நான் காங்கிரஸும் கிடையாது. ஸோ நான் ஒரு காமனான இந்தியன், ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது, அதுவும் இவர் வந்து பண்ணும்போது டைரெக்டாக இவங்க வந்து இந்துவத்துவ கட்சின்னு சொல்கிறாங்களே, அதனால தான் இவர் இப்படி பண்ணுறாரோன்னு கேள்வி வரும்போது அந்த கேள்வியை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போகலாமே. அப்போ வந்து ஏன்னா இவர் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ல. ஒரு பிரைம் மினிஸ்டர்ன்றது ஒரு பொது வெளியில் வந்து இருக்கிற ஒரு பொதுவான ஒரு நபர். ஸோ அவர் கட்சியெல்லாம் தாண்டி பொதுவாக இருக்கிற ஒரு நபர் இல்லையா. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு டாக் வரும்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, விட்டுங்க, அதெல்லாம் நம்ம செய்கிறதுல மறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சாலுமே இப்படி பண்ணுறவர் நாளைக்கு ஒரு ராமர் கோயில் திறந்துட்டு ஒரு மசூதிக்கோ ஒரு தேவாலயத்துக்கோ போயிட்டு அங்கே இருக்க கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை, நான் இந்து தான் அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நான் கிறிஸ்டினோ முஸ்லீமோ கிடையாது, அது வேறு நான் வேறு ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தோன்னு சொல்லி அதை வேறு கொளுத்தி போட்டுறாதீங்க, நான் இந்து தான். ஸோ அந்த மாதிரி தேவாலயத்துக்கோ மசூதிக்கோ போய் அங்கே இருக்க நபர்களுக்கு நாங்கள் ராமர் கோயில் நான் போய் திறந்துருக்கேன் பிரைம் மினிஸ்டராக, அது அந்த மதத்துக்கு மட்டும் கிடையாது, இது ஒரு
ஒரு பெரிய கோவில், ஒரு பெரிய அளவுல இருக்க ஒரு சமுதாயத்தில, ஒரு பெரிய அளவு மத மத மக்கள் இருக்க ஒரு அடையாளம். ஸோ அத நான் போய் தொறக்கணும்னு ஆசைப்படுறேன். தொறக்கிறேன். ஆனா உங்களுக்கு, அதாவது முஸ்லீம்க்கோ, கிறிஸ்டினுக்கோ எங்களாலேயோ, எங்களுடைய கட்சியாலேயோ எந்த ஒரு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு வாக்கு குடுக்கலாம். அதனால அவங்களையும் அழைச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாரி காமனான விஷயங்கள்லாம் பண்ணா எவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு தோணுது ஒரு காமன் மேனுக்கு. இத அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவர் ஏன் யோசிக்கல அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இது அவருலாம் தெரியாமலாம் இருக்காதுல்ல. இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் போட்டா நல்லாருக்கும்னு அவருக்கு தெரியும்ல. ஸோ சிம்பிளான விஷயம் தானே. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க இதான்னு சொல்லும்போது, நான் அது இல்லன்னு அப்படி காட்டணும்னா, இது மாரி ஒரு சிம்பிளா ஒரு மசூதிக்கு, ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு, அங்க இருக்க மக்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு நாள்ல போயிட்டு, ராமர் கோயில் தொறக்கிற அன்னைக்கு தொறந்துட்டு கூட நீங்க அங்க இருக்கிற முஸ்லீம், கிறிஸ்டினுக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு, நீங்க உங்களுக்கான நாடு தான் இது. நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நாள்ல அவர் சொல்றாருன்னு வச்சுக்கங்களேன், அது பெரிய ரீச் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் என்னோட கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபி மேல நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் கோயில் கட்டி தரலாலும் பரவால்ல. ஒரு பிரஸ் மீட்ல சொன்னா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.